AYSHA Christian Tech Channel இது நான் உங்கள் அசார். உங்களுடைய மொபைல் ஹேங் ஆகுது. இப்போ உங்களுடைய மொபைல் வந்து ஸ்டக் ஆகுது. இப்போ உங்களுடைய மொபைல் வந்து மெமரி ஃபுல் ஆயிட்டு. இப்போ உங்களுடைய மெமரியில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து ஃபுல் ஆயிட்டு. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை, மெமரி இல்லை. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக வைக்க முடியும். ஆனால் யாருடைய கம்ப்யூட்டரில் போடவும் முடியாது, லேப்டாப்பில் போடவும் முடியாது. இது உங்களுடைய பர்சனல். அதனால் நீங்கள் இப்போ என்ன செய்யணும், கூகுள் டிரைவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் டிரைவ் மூலம் உங்களுடைய வந்து டெத் ஆன மொபைல் அல்லது மொபைல் காணாமல் போய்த்துட்டு இப்போ இது போல் சந்தர்ப்பங்களில் ஹேங் ஆகுது, மொபைலை ரீஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுடைய டேட்டா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களோட பிக்சர்ஸ் கண்டெக்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் டிரைவில் வந்து போட்டு வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் முதல்ல ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று திறந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் ஜிமெயில் 2 உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் ட்ரை அண்ட் சில ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரை என்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த ட்ரை எண்ணை கிளிக் பண்ணால் இப்போ உங்களுக்கு காணுது என்னுடைய டேட்டாஸ். இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிற டேட்டாஸ். இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது லிஸ்ட் ஆகிக்கொள்ளலாம், யாருக்கும் காணாமல் வச்சுக்கொள்ளலாம், லிஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இந்த மாதிரி வச்சுக்கொள்ள முடியும். இது வந்து ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் நான் இப்போ 2018, 2020 இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் கொடுத்து என்னுடைய பேக்கப்பை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து எல்லா ஃபைலும் சப்போர்ட் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் ஃபைல், MS Office ஃபைல், வேர்ட் ஃபைல், அவ்வளவு வீடியோ ஃபைல் எல்லாமே உங்களை டவுன்லோட் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ முதல்ல வந்து நாங்கள் இந்த சைடில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பேக்கப் பண்ணிட்டுக்கிறது. இந்த பேக்கப் பண்ணுறதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுடைய ஃபோன் பேக்கப். அதாவது ஃபோனில் இருக்கிற டேட்டா வந்து பிக்சர்ஸ் கண்டெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களால் பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படி வரும், இது வந்து உங்களுக்கு டேட்டா வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ரெண்டாவது வந்து வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற கண்டெக்ட்ஸ், செக்லிஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும் உங்களுடைய கூகுள் டிரைவில், அதாவது உங்களுடைய ஜிமெயிலில். திரும்ப போங்க இந்த செட்டினுக்கு, அதாவது இந்த செட்டினுக்கு போங்க. இந்த செட்டினுக்கு போனால் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். திரும்ப போங்க, செட்டினுக்கு போங்க. செட்டினுக்கு போனால் உங்களோட வந்து இங்கே வந்து 15 GB காட்டிக்கிற. இதில் வந்து 15 GB மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களோட டேட்டா பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைன்னு சொன்னால் 1 TB 2 TB தேவைன்னு சொன்னால் உங்களால் காசு கட்டி தான் நீங்கள் எடுக்கணும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஜிமெயிலுக்கு ஒரு கூகுள் டிரைவ் தான் கொடுக்குது. அதனால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக அப்லோட் பண்ணோம்னா இன்னொரு ஐடி திறந்து அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அண்ட் இதில் டீம் என்னோட ஆப்ஷன் இருக்குது. இந்த டீமில் போய்த்து லைட் பண்ணலாம், டார்க் பண்ணலாம், அந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். கீழே இருக்கிற வந்து இந்த டேட்டா யூசேஜ் என்றதை வந்து இதை ஓன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கிரேட் ஸ்டோரேஜ் என்றதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் காட்டுது. இப்போ நான் காட்டுது 100 GB 7 dirhams காட்டுது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 200 GB இந்த மாதிரி வந்து எக்ஸெட்ரா எடுக்க முடியும். ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது கீழே. 1 ஸ்டார், பீப்புள், ஃபோல்டர், ஃபைல் என்றது வந்தால் தான் உங்களோட ஃபைல் எல்லாம் காட்டும். இதில் உங்களுக்கு ஃபைல் ஒன்று இப்போ அப்லோட் பண்ணணும்னா இந்த சைடில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிற ஸ்கேன்ன்றதை வந்து கேமரா மாதிரி மாக்கொண்டு காட்டு. இதில் வந்து உடனே உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ் ஒன்றோட எடுத்து இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் ஒன்று எடுக்கணும் நீங்கள். ஓகே, இந்த பிக்சர்ஸ் எடுத்து இப்போ உங்களால் அப்லோட் பண்ண முடியும். இது அப்படியே ஓகே பண்ணுங்க, அப்லோட் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதனால் இந்த இடத்தால் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு க்ராப் பண்ணி வேண்டிய மாதிரி செஞ்சு உங்களுக்கு சேவ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். திரும்ப போங்க. இதுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணணும். உங்களோட பிக்சர்ஸ் டேட்டா பேக்கப் பண்ணணும். உங்களோட ஃபோன்லேக்கு டேட்டாவை பேக்கப் பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, அப்லோட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தேவையான ஃபைல் இப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தேவையான ஃபைல் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்லோட் ஆகுது. ப்ரிப்பேரிங் அப்லோடிங். இப்போ இது அப்லோட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா இப்போ லோட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ இப்போ லோட் ஆகி முடிஞ்சிட்டு இந்த சைடில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து 16 MB மட்டும் தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். 1 GB 2 GB எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போனாலும் ஹை குவாலிட்டி வந்து குறைஞ்சி போகும். அதனால் வந்து நீங்கள் கூகுள் டிரைவ்க்கு உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணி இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமாக இதே ஹை குவாலிட்டி அப்படியே வீடியோவில் ஒரு துளி குறையாமல் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ நான் வந்து எப்படி ஷேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடில் உள்ள பட்டன் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபைல், எந்த ஒரு ஃபைல் தேவையோ அந்த தேவையான ஃபைலை கிளிக் பண்ணி இந்த 3 டாட்ஸ் காட்டு, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் எண்டத்தை கிளிக் பண்ணால் ஓகே, ஷேர் எண்டத்தை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், காப்பி லிங்க். இந்த காப்பி லிங்க்ன்றதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது போய்ட்டு உங்களுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது உங்களோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல்.